ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 20 மற்றும் 21. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர்கள் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றனர். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கின்றார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மதிமயங்கிவிட்டார் என்ற வார்த்தையை இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பழி சொல்லாக இன்றைய நற்செய்தி. இயேசுவினுடைய போதனையும் அற்புதங்கள் அதிசயங்கள் அனைத்தும் மிக உச்சகட்டத்தில் இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் இயேசுவை தொட வேண்டும், எப்படியாவது அவரை தொட்டால் என்னுடைய நோயிலிருந்து விடுதலை பெற முடியும், அவரோடு நான் எப்படியாவது செல்ல வேண்டும் என்ற மக்களுடைய ஒரு ஆசை. கூட்டம் அதிகமாக அலைமோதுகின்றது. கடந்த வாரம் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், மக்கள் தம்மை தொடாதவாறு தமக்கென்று ஒரு படகு தயார் செய்ய. இவ்வாறாக அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. இயேசு தன்னை முழுமையாக தன்னுடைய பணி வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டே இருக்கின்றார். அதுதான் அவருடைய செயல். ஆனால் மக்கள் பார்வையில் இவன் மதிமயங்கி விட்டான் என்று குறை சொல்கின்ற ஒரு உலகமாகவே உள்ளது. ஆனால் அவர் செய்வது, தந்தை எனக்கு கொடுத்த அந்த பணியை நான் செய்கிறேன். உலகம் சார்ந்தவை அல்ல, எனக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்தவை. உடல் சார்ந்த உணவு அல்ல, ஆன்மீக உணவை மக்களுக்கு நான் அதிகமாக கொடுக்க வேண்டும், அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மனமாற்றம் பெற வேண்டும், வாழ்க்கையில் புதிய வழியில் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இயேசுவின் நோக்கம். அவர் எங்கு சென்றால் நன்மை செய்கின்றார். கூட்டம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கின்றன. உடல் தேவையை பற்றி கவலைப்படாமல் மக்களுடைய ஆன்மீக பசியை நிறைவேற்றுகின்ற அந்த சூழ்நிலையில்தான் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் இயேசு தன்னை அர்ப்பணிப்பதோடு மட்டுமல்லாமல் மக்கள் எப்படி வாழ வேண்டும், எதற்காக, ஏன் என்கின்ற ஒவ்வொன்றையும் அவர் கற்பித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. ஒரு புறம் அங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் குறை சொல்கின்ற நிலை. ஒரு புறம் மக்கள் அனைவரும் எப்படியாவது இவரை நாம் பின்தொடர முடியுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலோடு பின் செல்கின்ற நிலை. இவ்வாறாக இன்றைய நற்செய்தியிலே இந்த இரண்டு இறை வார்த்தைகளும் இவ்வாறாக நமக்கு இயேசுனுடைய அர்ப்பணத்தை நமக்கு அதிகமாக குறிப்பிடுகின்றன. இன்றைய நற்செய்தியானது இயேசுனுடைய அர்ப்பணத்தின் அளவு. அவர் மிகவும் தன்னுடைய தந்தையினுடைய பணியை அதிகமாகவே நேசிக்கின்றார், அன்பு செய்கிறார். அவர் தந்தையை பற்றி அதிகமாக நேசிப்பதினால் அவர் கொடுத்த பணியிலே அவர் அதிகமாக நேரத்தை செலவிடுகின்ற ஒரு நிலை. இவர்கள் பணியை புரிந்து கொள்ளவில்லை, மாறாக இந்த உலகம் சார்ந்தவத்தை பற்றி எண்ணுவதால் இவர் குறை சொல்கின்ற ஒரு மனிதர்களாக மாறிவிட்டார்கள். மேலும் விமர்சனங்கள் பல நேரத்தில் நாம் பார்க்கின்றோம். காய்க்கின்ற மரம்தான் கல்லடிப்படும் என்று சொல்வார்கள், நம்முடைய தமிழ் மரபு பழமொழி. யார் ஒருவர் அதிகமாக நல்ல காரியங்களை செய்கிறாரோ கட்டாயம் அவர் மிகவும் அதிகமான பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடியவர். அதான் இயேசு மிக அழகாக சொல்வார், என் பொருட்டு உங்களை இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி உங்களை துன்புறுத்துவார்கள். ஏனென்றால் துன்புறுத்துதல் என்பது மிகப்பெரிய ஒரு கத்தியை எடுத்தோ வாளை எடுத்து வெட்டுவதல்ல, வார்த்தையால் பல நேரத்தில் நம்மை துன்புறுத்துவார்கள் என்பதுதான் இயேசு அன்றே நமக்கு சொல்லியிருக்கின்றார். இருப்பினும் நாம் அதை இறுதி வரை நிலைத்து நின்று, நம்பிக்கையில் நிலைத்து நின்று அதை அர்ப்பண வாழ்வோடு நாம் செய்ய வேண்டும். இயேசுவையும் அன்னை மரியாவையும் இன்றைய நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய அர்ப்பணம் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. பணி வாழ்வு வழியாக
அன்னை மரியாவுடைய அந்த அர்ப்பண வாழ்வானது ஆம் என்கின்ற ஒரு வார்த்தையால் மட்டுமல்ல, அதை செயல் வடிவில் அவர் கொண்டு வந்து தன்னுடைய கஷ்ட நேரத்திலும் துன்ப நேரத்திலும் துயர் நேரத்திலும் ஏன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எவ்வளவோ கஷ்டங்களை அவர் சந்தித்தாலும் அவற்றையெல்லாம் மனதில் இருத்தி சிந்தித்து கொண்டு அவர் தான் செய்ய வேண்டிய பணியை அவர் திறம்பட செய்கிறார். எகிப்திற்கு தப்பி செல்லும் பொழுதும் அங்கே அவர் இவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கலாம், ஆனால் அமைதியாக எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் தன் மகனுக்காக அவர் கடந்து செல்கிறார். அங்கே சிமியோனுடைய அந்த வார்த்தைகளை அவர் கேட்ட பொழுதும் இக்குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று சொன்னவுடன் ஒருவேளை மனம் கலங்கி இருக்கலாம், வேதனையுற்றிருக்கலாம். ஆனால் அவர் அந்த அர்ப்பண வாழ்வு, இயேசு எப்படி தன்னை அர்ப்பணித்தாரோ அதே போன்று அன்னை மரியாவுடைய அந்த அர்ப்பண வாழ்வை பார்க்கும் பொழுது எதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. எல்லாம் கடவுளுடைய திட்டம், ஆம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இனி அவர் பார்த்து கொள்வார், இது என்னுடையது அல்ல அவருடையது என்று தன்னை அர்ப்பணித்து தன் பணி வாழ்வை அவர் தொடங்கினார். இறுதி வரை நிலைத்திருந்தார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் அங்கே பார்க்கின்றோம், அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை இவர் விலகி இருக்கலாம். தாய் தன் மகன் படுகின்ற கஷ்டங்கள் துயரங்களை பார்த்து மிகப்பெரிய ஒரு வேதனைப்படுகின்ற சூழ்நிலையில் அதை பார்க்காமல் ஒதுங்கி இருக்கலாம். இருப்பினும் அந்த அவருடைய அர்ப்பணமானது இறுதி வரை என் மகனுக்கு நான் தான், அதுதான் இந்த தாய் பாசம், தாயினுடைய அந்த அன்பை அவர் முழுமையாக வெளிப்படுத்தி இயேசுவை இறுதி வரை துணை நிற்கின்ற ஒரு பெண் சீடத்தியாக மட்டுமல்லாமல் தன்னுடைய அர்ப்பணத்தை அவர் முழுமையாக வெளிப்படுத்தினார். எனவே பிரியமானவர்களே, நாமும் நல்லது செய்ய போகும்பொழுது பல நேரத்தில் பல வார்த்தைகளால் நம்மை துன்புறுத்துவார்கள். நாம் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அனைத்தும் அவருக்கென்றே அவருடைய மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும். எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பணியானது ஆண்டவருக்கு உகந்த ஒரு பணியாக நாம் செய்யும் பொழுது கட்டாயம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நம் தேவைகளை நிறைவேற்றுகின்றார். எனவே நாமும் ஜெபிப்போம். தொடர்ந்து நாம் உலகம் சார்ந்த விமர்சனங்களுக்கு ஆளாகாமல் இறை அருளை பெறுகின்ற மனிதர்களாக நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நாடி தேடி வருவோம். வாழ்க்கையில் மாற்றங்களை நாம் சந்திப்போம். ஆண்டவர் நம் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.